ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு த சேனல். வருது இன்றைக்கி சூப்பர் ஸ்பெஷலான ஒரு ரெசிபி கருப்பட்டி பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் தான் பண்ண போகிறோம். இதுக்கு ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் கப் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா ஊற வச்சுட்டு 1.5 சைஸ் அளவுக்கு கருப்பட்டி எடுத்து இடித்து வச்சுக்கோங்க. நம்ம பாசிப்பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை வந்து ஒரு வடை சட்டியில் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்க போகிறோம். எண்ணெயெல்லாம் விட வேண்டாம், நீங்கள் அப்படியே டைரெக்டாக வந்து வதக்கிக்க போகிறோம். அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வைக்க போகிறோம். கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்து பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் இப்போ நிறைய பால் இருக்குது, இல்லை வந்து கருப்பட்டி நிறையா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் அப்படி தான் வந்து இந்த ரெசிபி பண்ணவே ஆரம்பித்தேன். வீட்டில் நிறைய பால் இருந்தது, ப்ளஸ் கருப்பட்டி இருந்தது. சரி வாங்க ஒரு பாயசம் பண்ணலாமே, ஏன் எப்போவுமே வந்து ஜாகரியிலேயே பாயசம் பண்ணணும், கருப்பட்டியில் பண்ணி பார்க்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நல்லா பாசிப்பருப்பு கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்து கழுவி வச்சுருந்த ஜவ்வரிசி எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அது ரெண்டும் நல்லா கொஞ்சம் மசிகிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கருப்பட்டி பாகு வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம 1/2 லிட்டர் பால் வந்து சேர்க்க போகிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பால் வந்து கொதித்து காய வச்சு அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அது ஒரு கொதி 2 கொதி விட்டிங்கன்னா நம்மளோட கருப்பட்டி பாயசம் ரெடி. லாஸ்ட்டாக ஒரு 1 பிஞ்ச் ஆஃப் வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நெய்யில் வறுப்பட்ட முந்திரி ப்ளஸ் திராட்சை. இது வந்து நான் கருப்பு திராட்சை வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் வந்து தேங்காய் ஒரே ஒரு சில் தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அது லைட்டாக கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி அதையும் சேர்த்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக கேரளா ஸ்டைல் பிஞ்ச் ஆஃப் டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை ரெசிபி. யம்மியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். அண்ட் உங்கள் வீட்டில் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன மாதிரி ரெசிபிலாம் வந்து பண்ணியிருக்கீங்க, எப்படி பண்ணலான்னு யோசிப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.